ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வித்தியாசமான ஹைதராபாத்தி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் எடுத்துக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி சிக்கனை நல்லா கழுவி அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு 3 ஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே நம்ம இன்றைக்கி கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து ஜீரகத்தூள், அதுக்கப்புறமா சோம்புத்தூள் இதையுமே வந்து நான் பவுட்ரு பண்ணி அதையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, மிளகாய்த்தூள் அதுக்கு கூடவே தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஹைதராபாடி சிக்கன் அப்படின்றனால கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு அதுக்கு மேலே வித்தியாசமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மல்லித்தூளும் அதுக்கப்புறம் வந்து மல்லி இலை இருந்தால் மல்லி இலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை நல்லா பச்சையாக அது கூட போட்டு நல்லா கிளறி நல்லா பெரட்டி வச்சுட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வந்து நம்ம வந்து அதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த மசாலாலாம் அதுக்குள்ளே நல்லா இறங்கிரும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா வெங்காயத்தை நீல வாக்கில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வெங்காயத்தை அதில் போட்டு நமக்கு ஹைதராபாடி சிக்கன்னாலே வந்து அந்த ஆனியன் எல்லாமே வந்து நமக்கு நல்லா பொரிஞ்சு நல்லா வந்து கோல்டன் கலரில் வரணும். அந்த வெங்காயம் வந்து பொரிஞ்சு வரணும். அதுதான் இந்த சிக்கனுக்கு வந்து நம்மளோட மெயின் ரெசிபி அப்படின்னா அதுதான். இப்போ நம்ம வந்து நல்லா வந்து வெங்காயம் பொரிஞ்சு வந்துருச்சு. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், எடுத்து ஒரு தட்டில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சத்தை நம்ம என்ன எடுத்து பண்ணோன்னா, நம்ம சிக்கன் வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, மசாலாலாம் போட்டு அது கூட போட்டு இப்போ அதையும் நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா அந்த வெங்காயம் கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட வந்து இன்றைக்கி நம்ம கொஞ்சமாக ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் கொஞ்சமாக போட்டுட்டு, பெப்பர் தூள் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு அதையும் போட்டு அதையும் நல்லா பெரட்டி, நம்ம நார்மலாக செய்கிற சிக்கனில் வந்து இந்த வெங்காயத்தை பொரித்து அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டோம். இதில் வந்து நம்ம சமைக்கக்கூடிய டைமுங்கிறது பார்த்து ரொம்ப கம்மி தான். திருப்பி நம்ம அந்த பேனில் ஆயிலோட வெங்காயம் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதுலேயும் இந்த ஊற வச்ச சிக்கனை எடுத்து அப்படியே நம்ம போடுறோம். இதில் நம்மளோட மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சிக்கன் வந்து எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நம்ம காரம், குணம், மணம் அப்படின்ட்டு எல்லாமே அதில் இறங்கிரும். இப்போ அந்த சிக்கனை வந்து நீங்கள் அப்படியே அந்த பேனில் ஆயிலில் போட்டு நல்லா சுருள வதக்கிட்டே இருக்கணும். நம்ம நார்மலாக செய்யக்கூடிய சிக்கனில் என்ன பண்ணுவோம், எல்லாமே ஆயிலில் சிக்கனை போட்டு எல்லாம் பொடியும் போட்டு தண்ணியை ஊற்றி வேக வைப்போம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அந்த சிக்கன் பெரட்டின மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஒரு சிலர் வந்து இந்த ஸ்டேஜில் கூட வந்து ஓரளவுக்கு சிக்கன் சுருண்டு வந்துருச்சுன்னா அதை ட்ரையாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கூட இது வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மசாலாலாம் வந்து ஊறி அதில் வந்து அந்த ஊறினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இப்படி நம்ம கிளறிட்டே இருக்கும்போது அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணியும் வந்து நமக்கு வந்து வெளியே வரும் இல்லையா, அப்போ அதில் வந்து அந்த கிரேவி தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வந்து ஒரு செமி சாலிட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சுருண்டு வந்துகிட்டே இருக்கோம். அப்போ அதில் கூட இருக்கக்கூடிய அந்த எண்ணெய், அந்த கலர் எல்லாமே ஒரு லைட் எல்லோ ப்ரவுன் இருந்தது அப்படியே வந்து கருப்பு கலராக மாறி அந்த பேனில் வந்து சிக்கன் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுடைய ஹைதராபாதி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஹைதராபாத் சிக்கனை வித்தியாசமாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்ல, ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சிக்கன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.